ரகு, உங்க அப்பாவோட போட்டோ கண்ணாடி உடைஞ்சு போயிடுச்சுப்பா. எனக்கு ஏதோ இது அபசகுணமா படுதுப்பா. ஏமா, இவ்ளோ பெரிய பெட்டிய தனியா தூக்கி உங்களால மேல வைக்க முடியுமா? யாரையாவது கூப்பிடலாம் இல்ல? கை தவறி போட்டுட்டீங்க, உடனே அத அபசகுணம்னு சொல்றீங்க? இல்லப்பா, மனசு படபடன்னு அடிச்சுக்குதுப்பா. இதுக்கு முன்னாடி நானே இந்த பெட்டிய ஏத்தி இறக்கி இருக்கிறேனேப்பா. இந்த மாதிரி ஒரு தடவை கூட விழுந்தது இல்ல. அதான் ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்குப்பா. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுமா. படத்துக்கு புதுசா கண்ணாடி போட்டு தர சொல்றேன், அதுக்கப்புறம் இதை வச்சுக்கலாம். வாங்க. பாத்துப்பா. ரகு, காப்பு காணுமேப்பா. கீழே எங்கேயாவது விழுந்து. காப்பு இங்க இருக்குமா? இந்த காப்பை கையில போட்டுக்கிட்டு தீர்ப்பு சொல்லணும்பா. அதுக்கெல்லாம் காலம் வருமா? ரகு, ஒரு நிமிஷம் என் கூட வாயேன். வா. இத கொடு. என்ன நீ வேலை பார்த்துட்டு இருக்க? எந்திரி. என்னாச்சு? எதுவும் பேசக்கூடாது. எந்திரி, 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 எந்திரி மாயா. திரும்பு. என்ன திரும்புன்ற? சீனு மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையும் அவன் மேல நான் வச்சிருக்கிற காதல் மேலையும் சத்தியம் பண்ணி சொல்றேன், நீங்க என்ன மருமகளா ஏத்துக்கிற வரைக்கும் நானும் உங்க புள்ளையும் நிச்சயம் கணவன் மனைவியா வாழ மாட்டோம். ஐயோ, என் பொண்டாட்டி இப்பதான் அழகா இருக்கா. உனக்கு இன்னொன்னு ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா இது? அல்வா. உனக்கு பிடிச்ச அல்வா? ஏய், என்னடா ஐயா ஒரு மார்க்கமா வந்திருக்கீங்க? பூவு என்ன, கையில அல்வா என்ன, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீ முதல்ல ரிலாக்ஸா இரு. என்னன்னு நான் பொறுமையா உங்ககிட்ட சொல்றேன். உட்காரு. இங்க பாரு மாயா, அம்மா உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டத என்னால ஏத்துக்கவே முடியல. இப்படியே போயிட்டு இருந்தா இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? சரி, அதுக்கும் நீ இப்ப பூ வச்சு அல்வா வாங்கிட்டு வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. நமக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா அம்மா கவனம் எல்லாமே நம்ம குழந்தை மேல போயிடும். நமக்கு பிறக்க போற பேரனையோ பேத்தியையோ கொஞ்சிக்கிட்டு அப்புறம் உன் பக்கமே வரமாட்டாங்க மாயா. உன்னை வெறுக்கவும் மாட்டாங்க. அதனால நாம குழந்தை பாக்கியத்தை தள்ளி போட வேண்டாமே. ஓ, அப்படியா? ஆமா மாயா. இரு இரு, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இது போல விஷயங்கள்லாம் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட தான் நடக்கணும். அத்தை முழு மனசோட என்னை ஏத்துக்கிட்டு அவங்களே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணணும். அது வரைக்கும் நாம பொறுமையா தாண்டா இருக்கணும். அட போ மாயா, அம்மா மனசு மாறி அவங்க ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? அம்மா,
என்னடா செல்லம்? அம்மா, சொல்லுடா தங்கம். என் மேல உனக்கு அப்படி என்னம்மா கோவம்? ஏன்டா ராசா இப்படி கேக்குற? நீ இல்லாம நான் யாரும் கூட தெரியலம்மா. எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட வச்சிட்டியம்மா. நீ மட்டும் என் கூட இருந்திருந்தா ஒருத்தரை நானாதான் சொல்ல முடியுமா? அந்த புவனா ஊர்ல எல்லாரும் முன்னாடியும் நீ அனாத, உனக்கு யாரா இருக்கா, நீ என்ன கோலம் என்ன கோத்திரம், உனக்கெல்லாம் எதுக்குடா மாங்கல்ய வரின்னு கேக்குறா. அதெல்லாம் கேட்கும்போது செத்துடலாம் போல இருக்குமா. ஊரெல்லாம் நான் அவமானப்பட்டு நிக்கிறேம்மா. இதெல்லாம் பார்த்தும் கூடவா என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணல? அப்படி நான் என்னம்மா தப்பு பண்ணிட்டேன் சொல்லுமா. உன் மேல எந்த தப்பும் இல்லடா கண்ணா. தப்பு எல்லாமே என் மேலதான்டா. என்னாலதானே கண்ணா உனக்கு இவ்ளோ கஷ்டம். என்ன மன்னிச்சிடுறா. மா, என்னம்மா என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதெல்லாம் கூட பெருசு இல்ல. ஆனா உன்னை ஒரு தடவைமா, ஒரே ஒரு தடவை உன்னை பார்க்கணும்மா. அம்மாவை பார்க்கணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கா? ஆமா அம்மா, நான் பிறந்ததுல இருந்து உன் முகத்தை பார்த்ததே இல்லம்மா. நீ எப்படி இருப்பேன்னு நான் கற்பனை பண்ணாத நாளே இல்லம்மா. உன்னை பார்க்கணும், உன் கைய பிடிச்சு ஊர் முன்னாடி கொண்டு போய் இவங்கதான் என் அம்மான்னு நிப்பாட்டணும். இனிமே நான் அனாதை இல்லைன்னு கத்தி சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா.